ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்சப்பா சேனல். இன்றைக்கி மீன் பொடி மாஸ் தாங்க பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த டப்பாவில் தாங்க மீன் இருக்குது. இது ஃபாரின்ல எல்லாம் தான் கிடைக்கும். எனக்கு எங்கள் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்தனால அவள் கொடுத்து விட்டுருந்தா. அதான் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி காட்ட போகிறேன். எண்ணெயை ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு போட்டு வெடித்து வந்த அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் போட்டு உப்பையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழமும் போட்டு நல்லா மசிஞ்சு வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், காரத்துக்கு மிளகாய் தூளும் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். மீன் டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எண்ணெயில் முக்கி மீன் இருக்கும். எண்ணெயை தனியாக எடுத்துட்டு மீனை வடிகட்டி நம்ம மசாலாவில் போட்டு நல்லா வரட்டுன்னு வரட்டிடலாங்க. வரட்டி வந்த அப்புறம் மல்லி இலையும் தூவி இறக்கிட்டு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா வேறு மாதிரி டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் கிடச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.